ஹலோ கைஸ், இந்த வீடியோல சர்வைவிங் ஆஸ் ஜீனியஸ் ஆன் borrowed டைம் மேன்வாவோட 30வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 29 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல பிளட் ஃப்ளேம் கல்ட் இருந்துட்டு அந்த ஃபீனிக்ஸ் டிராகன் சமிட்ட வந்துட்டு அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க. அப்ப அதுல இருந்து அவங்க எல்லாம் தப்பிச்சு இந்த ஹாங்பாக்ல கூட மறுபடியும் சின்னதா ஒரு சண்டை வந்து இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஃப்ளேம் டிராகன் இருந்துட்டு யார அந்த பிளட் ஃப்ளேம் கல்ட்ட சேர்ந்தவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும் சரி, நம்மளோட ஒரே ஒரு சாய்ஸ் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது மட்டும்தான். அவங்க டிராகன் ஃபீனிக்ஸ் சமிட்ல இருந்த அடுத்த ஜெனரேஷனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸே இருந்துட்டு கொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா வேலை செய்யலாம்னு சொல்லியிருப்பான். அப்ப ஹீரோ வந்துட்டு இதோட 20 நாள் ஆச்சு. சுப்ரீம் ஃப்ளேம் டிராகன் இருந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாதிரியே நாங்க வந்துட்டு ஒன்னா தான் வந்துட்டு மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல அந்த பிளட் ஃப்ளேம் கல்ட்டோட பர்சூட்டை வந்து நிறைய தடவை நாங்க எவாய்ட் பண்ணி தப்பிச்சுட்டு போயிருக்கோம். மீன்வைல் இந்த ஹாங்போ கிளானோட செகண்ட் யங் மாஸ்டர் அவர் இருந்துட்டு அவனோட கிளானோட தொடர்ந்து மெசேஜை வந்துட்டு பரிமாறிக்கிட்டே இருந்தான், அவனுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு திரும்பி அந்த மெசேஜ் கிடைச்சிருது. அப்ப அந்த மெங்கரிங் இருந்துட்டு எஸ்காட் யூனிட் இருந்துட்டு நம்ம கிளான்ல இருந்து பக்கத்துல வந்துட்டு வந்துட்டாங்களாம். இது எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பிளட் ஃப்ளேம் கல்ட்டால நம்மள இதுக்கு மேல சேஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஒரு லுக் கூடுறான். ஏன்னா ஹீரோ மேல அவளுக்கு கண்டிப்பா கிரட்ஜ் இருக்கதானே செய்யும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனா அந்த ஹாங்போ கிளானோட யூனிட் வந்துட்டு வந்துட்டாங்க. அப்ப பெருசா ஒருத்தர் வந்துட்டு மெங்கரின் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வரப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஆஸ்டானிங்கான மொபிலிட்டி ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி வராரு அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்துட்டு அங்கிள் சுப்ரீம் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. தேங்க்ஸ் ஹெவன்ஸ், உண்மையுமே இப்பதான் எனக்கு ரிலீவ்டா இருக்கு. நீ வந்துட்டு நிறைய விஷயத்த கோ த்ரூ பண்ணிருப்பல அப்படிங்கிறப்ப வாங்சாங்க இல்ல அந்த ஷோபினான்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோட காதுல இவர் தான் ஹாங்போ ஜுன், ஆல்சோ சுப்ரீம் சார்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஹாங்போ கிளானோட லீடரோட தம்பி தான் இவரு. அந்த ஷாங்டாங்லயே ஒன் ஆஃப் த டாப் ஸ்வாட்ஸ்மேன் இவரு அப்படிங்கிறப்ப ஹீரோ நினைச்ச மாதிரியே நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா அது ஒரு டிஃபரன்ஸை மேக் பண்ணுது. ஈஸியா இவருக்கு எதிராக என்னோட வெற்றியை வந்துட்டு என்னால கேரண்டி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சுப்ரீம் ஸ்வாட் இருந்துட்டு ஃப்ளேம் டிராகனை பட் யங் பேட்ரியாக், நீ வந்துட்டு லீடரோட அன்அபிஷியலான ஒய்ஃபுக்கு பிறந்த பையனா இருந்தாலும் கூட உனக்கு அடுத்த லீடர் ஆகிறதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு பெருமைப்படணும். அப்படி இருக்கிறப்ப உன்னோட பியூர் பிளட்டட் லைனை வந்துட்டு இந்த அளவுக்கு சஃபர் ஆக விட்டுருக்கியா அப்ப நீ கேட்க ஃப்ளேம் டிராகன் வந்துட்டு என்ன இன்னொரு 5 வருஷத்துக்கு தானே நான் அடுத்த லீடர் மாதிரி இருப்பேன், சோ நான் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலையிடணும் அப்படிங்கிறப்ப யூ இன்சலன்ட் ரிச் அப்படிங்கிறப்ப என்ன வந்துட்டு இப்ப கெட்ட வார்த்தையெல்லாம் கேக்குறீங்க, பட் என்ன வந்துட்டு அடுத்த ஹையர்னவரா சொல்றீங்க, இதுல எங்க பேசிக் ரெஸ்பெக்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த கிளான வந்துட்டு உண்மையுமே நார்மலே கிடையாது. இந்த ஃப்ளேம் டிராகனை யூஸ் பண்ணி இவங்க கிளானுக்கு வந்துட்டு ஒரு குளோரிஃபையான நேமை வந்துட்டு உருவாக்க பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த சுப்ரீம் ஸ்வாட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சோ அது நீதானா கூகு ஆஃப் த ட்ரூத் சீக்கிங் செக்ட், எனக்கு அனுப்புல லெட்டர்ல ஒரு சின்ன கார்னர்ல உன்னை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீ பண்ணதெல்லாம். இப்ப நீ என்ன பண்ற, உன்னோட கையை இருந்துட்டு நீயே வெட்டி எடுத்துக்கோ, அப்படி பண்ண அப்படின்னா நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண எல்லாத்தையுமே இருந்துட்டு நான் மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிறப்ப நீ எங்க இருந்துகிட்டு அது மட்டும் பத்தாது, கண்டிப்பா நான் அவனோட தலையவே இருந்துட்டு வெட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அவனால நான் பட்ட அசிங்கம் அப்படிங்கிறது அவ்வளவு அதிகம் அப்படிங்கிறப்ப வெரி வெல் வாசப்படியே பண்ணு அப்படின்னு அவர் சொல்றப்ப நான் வந்துட்டு நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு தரேன், இல்லனா இந்த ஃபைட்டை வந்துட்டு நான் இப்பயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுமா அப்படிங்கிறப்ப ஃப்ளேம் டிராகன் வந்துட்டு ஹே நிறுத்துங்க அப்படின்ட்டு வரப்ப ஆங்போ கிளானை சேர்ந்தவங்களே தடுத்து நிறுத்திடுறாங்க. அவனோட கிளானை விட நம்ம ஹீரோக்கு தான் பிடிச்சிருக்கு போல அந்த ஃப்ளேம் டிராகனுக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த பாம்பு அடிச்சதான் நினைச்சு பாக்குறான், எக்ஸ்ப்ளோசிவ் அது வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்பவே அது ஓவர்வெல்மிங்கா இருந்து மத்தவங்க வந்துட்டு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் ஆக வச்சிரும். பட் உண்மையிலுமே அது ஒரு இன்கிரெடிபிளான வெப்பனா இருந்துச்சு அப்படின்னா எல்லா மார்ஷியல் செக்ட்டுமே அதை அழிக்கிறதுக்காக தானே வந்துட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க. டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட மாஸ்டர் கேப்டன் மேஜன் அதுக்கப்புறம் சங்மியங் எல்லாருமே சிம்பிளா அந்த தண்டர் கிளாப் பாம் மூலியமா வந்துட்டு டிஃபீட் பண்ணப்படல. நவ் என்னாலையுமே அந்த பாம் வந்துட்டு ஸ்மூத் ஸ்வாட் டெக்னிக்கை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த யங்கரிங் வந்துட்டு என்ன நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா, உங்ககிட்ட சுத்தமா கட்ஸ் இல்லையா அவ்வளவுதானா அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேல சுத்தமா எண்ணமே கிடையாது. அந்த சுப்ரீம் ஸ்வாட் தான் பார்த்துட்டு இந்த ஹாங்போ கிளானோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப மெங்கரிங் வந்துட்டு என்னப்பா நடக்குது, பயங்கரமா ஷார்ப்பா பேசிட்டு இருந்தே அந்த உன்னோட நாக்குக்கு வந்துட்டு திடீர்னு என்னாச்சு, ஈவன் தோ மோஸ்ட் ரெப்புட்டபிள் கிளானோட எங்களோட கிளான்ல இருந்து உனக்கு கொஸ்டின் பண்றதுக்கான ஒரு ஹானரை வந்துட்டு உனக்கு கொடுக்குறோம், அதெல்லாம் பத்தலையா அப்படிங்கிறப்ப சுப்ரீம் ஸ்வாட் இருந்துட்டு போதும், இவன் வந்துட்டு பேரே இல்லாத ஒரு செக்ல வந்திருக்கிற ஒரு புழு மாதிரி இந்த மாதிரி ரூட்லெஸ்ஸான இடத்துல
பக்கத்துல இருந்து வரவங்கிட்ட உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சண்டை போறதுக்கான என்டையர் ஃபார்மேஷனுமே இவர் வந்துட்டு இக்னோர் பண்றாரு. அந்த அளவுக்கு என்ன வந்துட்டு குறைச்ச எடை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன குவா குவா த ட்ரூத் செக்கிங் செக்ட் எங்க காரோட இன்ட்ராகேஷனுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோவே அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா அப்பதான் ஒரு மாசான என்ட்ரி நம்ம கேப்டன் மார்ஜன் அந்த இடத்துல தடார்னு வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குறாப்ல. அவர் மட்டும் கிடையாது, இன்னும் 2 கேப்டனோட என்ட்ரி இருக்கு. ஒன்னு அனைலேஷன் ஸ்குவாடு, இன்னொன்னு அந்த ஹெவன்லி ஸ்குவாடு. அப்ப அங்க இருக்கிறவங்க இது டெசர்ட் ஃபோர்ட்ரஸ் ஆச்சு, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கப்ப நம்ம சங்மெங் இருந்துட்டு இந்த லைட்னிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாவ்லின் டெம்பிள்ல இருந்து மெரிடியன் பியூரிஃபிகேஷன் ஸ்பில்ல கொடுத்திருப்பாங்கல்ல, அதை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி வீசுறான். அதுக்கப்புறம் வாங்சாங் வந்துட்டு அப்படியே கூலா வந்து அவனோட தோல் பட்டையில வந்துட்டு கை வைக்கிறான். எதுக்காக அப்படின்னா ஹீரோவோட அந்த டெசர்ட் ஃபோர்ட்ரஸ் சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த கோல்டன் எம்பலம் இருக்குல்ல, அதை மறைச்சிருப்பாங்களே, அதை வந்துட்டு அவன் பிச்சு வந்துட்டு எரிஞ்சிடறான். அப்ப அங்க இருக்கிறவங்களும் கோல்டன் கலரா அப்படின்னா டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட மாஸ்டரோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அவன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த மெங்கரிங்க பார்த்துட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொன்னல, இப்போ வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அவர் இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க இருக்கிறவங்கலாம் இவன் ஒரு சின்ன செக்டர்ல இருந்து வரதால சொன்னா, பட் அந்த பிளாக் ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட கேப்டன்ஸ்ல அந்த கேப்டன்ஸ் எல்லாருமே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கிறப்ப அந்த ஃப்ளேம் டிராகன் இருக்கான் இல்லையா, அவனுமே இருந்துட்டு சோ அவன் டெசர்ட் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டவனா அப்படின்னு நினைக்கிறப்ப மத்த பசங்க எல்லாம் இந்த வயசுலயே டெசர்ட் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னா இவன் வந்துட்டு லைட்னிங் ஜீனியஸா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப பேசிக்கலா முறிமுலகத்துல நம்ம ஹீரோ பத்தி தெரியாதவங்க எவனுமே கிடையாது போல. ஏன்னா ஏற்கனவே அந்த ரகாஷா ஷார்ட்ஸ்மேன் அப்படிங்கிற வந்துட்டு போட்டு தெளியிருக்கான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருந்தப்பவே. அதுக்கப்புறம் நிறைய பிளட் மாஸ்டர் ஷார்ட்ஸ்மேன் வந்துட்டு கொண்டிருக்கான். அதனாலே செம்ம ஃபேமஸ் ஹீரோ. அப்ப அதை எங்க இருந்துட்டு குவா குவா இல்ல நீ வந்துட்டு டெசர்ட் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த லைட்னிங் ஜீனியஸா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பேர் வந்துட்டு ஷாங்டாங்க வந்துட்டு ரீச் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஏன் வந்துட்டு இதை நீ சொல்லவே இல்ல, நீ வந்துட்டு சொல்லியிருந்த அப்படின்னா உன்னை நான் நிறைய ரெஸ்பெக்டோட நடத்திருப்பேன்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரெஸ்பெக்டா இந்த முறிவில் இருக்கிற எல்லாருமே இந்த டெசர்ட் ஃபோர்ட்ரஸை எவ்வளவு வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப எதுக்கு உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்ச அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து டெசர்ட் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எதுக்கு மறைப்பாங்க, மிஷனுக்காக தான் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன் வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஒரு ராயல் டிசெண்டன்டா வந்துட்டு நான் ரெகக்னைஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படிங்கிறப்ப என்ன சொல்ற நீ ராயல் டிசெண்டன்டா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்க, ஹே டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட மாஸ்டரா இருக்கான் அவன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ராயல் வம்சாவளியை சேர்ந்தவனா தான் நீ இருப்பான், எப்பவுமே அப்படிதான் இருக்குமா, வந்துட்டு நோபல் ரேஸை சேர்ந்தவனோ இல்ல ஒரு காமனருக்கு வந்துட்டு எப்படி ஃபோர்ட்ரஸ் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க கேப்டன் மேஜின் இருந்து அந்த தண்டர் கிளாப் பாம்ஸ் இருந்துட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமா அங்க நடந்துருச்சு, உன்னோட இன்டர்னல் இன்ஜுரிஸ் எல்லாமே மேனேஜபிள் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ எஸ் மவுண்ட் ஓ செக்டர் சேர்ந்த அந்த ஹியூனுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கேப்டன் மேஜின் இருந்துட்டு நாம்குங் கிளான் இருந்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி மெஷர்ஸ் வந்து எடுத்துட்டானுங்க. அந்த பாய் ஹியூன் இருந்துட்டு சில பிளட் ஃபிளேம் கல்ட் பிரான்ச்சஸ் இருந்துட்டு அவங்க கிளான்ல இருக்கும்போது அலிசதா வந்துட்டு வேற சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மவுண்ட் ஓ செக்டர் வந்து ஆல்ரெடி அந்த ஐசாவோ இடத்துல இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அந்த சுப்ரீம் ஸ்வாட் இருந்துட்டு இவங்களோட கான்வர்சேஷன் வச்சு பாக்குறப்போ நீ வந்துட்டு ராஜ பிளட்டை இருந்துட்டு சேர்ந்தவன் இல்ல போலயே நீ அப்படின்னு சொல்ல வரப்பே மரியாதையும் பேசவும் கேப்டன் மார்ஜன் வந்துட்டு ஒரே ஒரு முறை தான் இருந்துட்டு முறைக்கிறாப்ல. அதாவது யங் சார் அதுக்கப்புறம் சார்மா ரேடியன்ஸ் டீமன் ஸ்குவாட் கேப்டனோட கிரேட் நேமை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஹவவர் நான் ஹாங்போ ஜன் டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட மாஸ்டரை வந்துட்டு ரெகனைஸ் பண்ண முடியாம ரொம்ப கேர்லஸா வந்துட்டு பேசிட்டேன், நீங்க என்ன வந்துட்டு மன்னிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப கேப்டன் மார்ஜன் இருந்துட்டு என்ன கேர்லெஸ்ஸான வார்த்தைங்க, நீ வந்துட்டு இவனை ரெச்சன் கூப்பிட்டுருக்க, ரூட்டே இல்லாம பிறந்த லோபான் அப்படின்னு கூப்பிட்டுருக்க அப்படிங்கிறப்ப ஷோபின் ஆமா இதெல்லாம் கேப்டனுக்கே இருந்துட்டு டைரக்டா ஒரு இன்சல்ட் மாதிரி தான். ஏன்னா லைட்னிங் ஜீனியஸ் வந்துட்டு டெசர்ட் ஃபோர்ட்ரஸோட மார்க்லான வந்துட்டு சேர்ந்தவன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி இவன் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம இப்ப மார்க்லான வேற சேர்ந்தவனா போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப கேப்டன் மார்ஜன் வந்துட்டு ஹாங்போ கிளான் உங்களோட பெட்டி நோபல்ஸ் இருக்கிற கிளான் இருந்துட்டு காமனர்ஸை வந்துட்டு வேலை செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பெரிய கிரைம் வந்துட்டு பண்ணிருக்கீங்க. அதுலயும் நீங்க யூஸ் பண்ண ஆளுங்களோட எண்ணிக்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 வந்துட்டு நெருங்கிருச்சு. லைட்னிங் ஜீனியஸ்க்கு கொடுக்கப்பட்ட மிஷின் இருந்துட்டு நீங்க மத்த காமனான பீப்புளை வந்துட்டு எப்படி ஃபோர்ஸ் பண்ணி நடத்துறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு வெளி உலகத்துக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும், ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ இப்போ உங்க ஹான்போ கிளானை வந்துட்டு எக்ஸ்டெரிமினேட் பண்றதுக்கான காரணங்கள் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஏன்னா இவனையே நீங்க இப்ப எப்படி நடத்துனீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பேட்டில வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு உங்களோட பர்மிஷனை வந்துட்டு கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த அனைலேஷன் ஸ்குவாட் கேப்டன் ஷிங்கன் இருந்துட்டு ரேடியன் டீமன் ஸ்குவாட் லைட்டிங் ஜீனியஸ் ப்ரொமோஷன் எக்ஸாம் அப்போ உன்னோட ஸ்கில் எல்லாமே பார்த்தேன், நீ வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்த, உனக்கு வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாவ்லின் டெம்பிளோட மெரிடியன் பியூரிஃபிகேஷன் பில்ல வந்துட்டு சாப்பிட்ட உடனே அவனோட உள்காயங்கள் எல்லாமே குணமாயிருது. ஒரு ரெஃப்ரெஷிங்கான இன்டர்னல் எனர்ஜி இருந்துட்டு என்னோட
மெரிடியன்ஸ்ல இருந்து என்னோட உடம்பு முழுக்க பரவுது, என்னோட இன்டர்னல் ஹோல்ஸை ஹீல் பண்ணுது. சோ இந்த ஃபேமான மெரிடியன் பியூரிஃபிகேஷன் பில் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சர்க்குலேஷன் கூட தேவையில்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் ஸ்வாட் கூட சண்டை போடாம அப்படியே தாண்டி வந்துட்டு போறான். ஒரிஜினலி இங்க இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான எங்களோட எனிமீஸ்ல சுப்ரீம் ஸ்வாடோட தலையை தான் நான் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் கேப்டன்ஸ் வந்துட்டு அதை பண்ணாம நான் பண்றதுக்கு வந்துட்டு நான் விரும்பல. அவங்களுமே இந்த அச்சீவ்மெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மெங்ரிங் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த கிரட்ஜை வந்துட்டு இந்த இடத்துலயே செட்டில் பண்ணி முடிச்சிடலாம். நீ வந்துட்டு இதுக்கு எப்படி வேணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளா நான் வந்துட்டு ட்ரூத்தை தான் சொல்றேன். என்னோட கையை வந்துட்டு நீ வெட்டணும் அப்படின்னு சொன்னல, அதுக்கப்புறம் இன்டராக்ட் பண்ணி என்னோட தலையை வந்துட்டு எடுக்கணும்னு சொன்னல, அந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சமிட்ல நான் மட்டும் போயிட்டு ஷோபினை பிடிக்கலனா செத்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நான் அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப அது மெங்க இருந்துட்டு நான் டெசலட் ஃபோர்ட்ரஸை சேர்ந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கிற மார்ஷல் மாஸ்டரோட ஃபேமையும் ரெப்புடேஷனையும் வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். ஹவவர் அதுக்காக நீ சொல்ற பொய் எல்லாத்தையுமே என்னால அலோவ் பண்ண முடியாது. நான் வந்துட்டு எதையுமே மறைக்க தேவையில்ல. ஆர்த்தோடாக்ஸ் ஃபேக்ஷனுக்கு எதிராக நான் என்னைக்குமே ஆக்ட் பண்ணதே கிடையாது. அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு இன்னுமே பொய் சொல்ல தான் ப்ரெசஸ் பண்ணிட்டு இருக்கல, வேற வழியில. என்னோட ஃபைனல் மிஷன் அப்படிங்கிறது ஹாங்போ கிளானை வந்துட்டு அனலைசேஷன் பண்றது தான். நீ என்ன பொய் சொன்னாலும் சரி அதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்றமே இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷிஃப்ட் ஸ்வாட் ஸ்டைல் ரேடியன் ஸ்வாட் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அவரோட தலையை அந்த இடத்துலயே வெட்டிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. என்னடா 2 சாப்டர் அப்படின்னு கேட்காதீங்க, நீ கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னும் ஒரு 5 வீடியோ போட்டா அந்த சீரிஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் முடிஞ்சிடும். நாளைக்கு அந்த 5 வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.